நேபாள ராணுவ தலைமையகம் எதிரே ஜென்சி தலைமுறையினர் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக தற்போது நேபாள நாட்டில் இருந்த ஆட்சிக்கு எதிராக வன்முறை வெடித்தது. இதை தொடர்ந்து பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதில் ஜென்சி தலைமுறையினர் முக்கிய பங்கு வகிப்பார்கள், அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அந்த தலைவர் தேர்வு இருக்கும் என்றெல்லாம் கூறப்பட்டது. நேற்று முன்தினம் பாலேந்திர ஷாவின் பெயர் ஒலிக்கப்பட்ட நிலையில நேற்று முதல் அந்த பெயர் புதிய பிரதமராக முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில சுஷீலா கார்கி அவர்கள் இன்று நேபாள ராணுவ தலைமையகத்திற்கு வந்து அங்கு ராணுவ தளபதி அசோக்ராஜ் சிக்டேலை நேரில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது வெளியில கூடியிருந்த ஜென்சி அமைப்பினர் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார்கள். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அவங்களுக்குள்ளேயே இரு தரப்பினர் ஒரு சிலர் வந்து பாலேந்திர ஷாவை ஆதரிப்பு, அவர்தான் வரணும் அடுத்த பிரதமரா அப்படின்னு சொன்னதாகவும், மற்ற சிலர் சுஷீலா கார்கி வரணும் அப்படின்னு சொன்னதாகவும், இது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்துல அவர்களை ஒருவர் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனால் அங்க ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி என்னன்னா பாத்தீங்கன்னா, அரசு அலுவலகங்கள் மீது ஜென்சி அமைப்பினர் தாக்குதல் நடத்தினார்கள், போலீசார் மீது தாக்குதல் நடத்தினார்கள். ஆனா இப்ப சூழ்நிலை என்ன ஆயிருக்குன்னா, அங்க ஜென்சி அமைப்பினரே இரு பிரிவுகளாக, ஒருவர் வந்து பாலேந்திர ஷாவுக்கும் இன்னொருவர் வந்து சுஷீலா கார்கிக்கும் ஆதரவாக இருந்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். இதனால் அங்கு ஒரு பதற்றமான சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.